கோமுத்தீஸ்வரர் திருக்கோவில், திருவாவடுதுறை. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அருணஞ்சு ஆடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் ஆலயம் திருமூவர் பாடல் பெற்ற தலங்களில் காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள 36வது சிவஸ்தலமாகும். தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தின் திருவாவடுதுறை எனும் ஊரில் புராண பெருமைகள் நிறைந்த கோமுத்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவில் ஏறக்குறைய 10 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. 5 நிலை ராஜகோபுரமும் 3 பிரகாரங்களும் கொண்டது. இது ஸ்ரீலஸ்ரீ குருமகா திருவாடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதான ஒரு கண்ட்ரோலில் கோவில். இது சுவாமி பேர் கோமுத்தீஸ்வரன் பேர். ஏன் கோமுத்தீஸ்வரன்னா சுவாமி பசு வடிவமாக சுவாமி பூஜை பண்ணதால தான் கோமுத்தீஸ்வரர். கோனா பசு, அதனால் சுவாமி இங்கே பசு வடிவமாக பூஜை பண்ணதால கோமுத்தீஸ்வரர். தமிழில் மாசிலாமணீஸ்வரன் பேர். மாசு மறு அற்றவர், எந்த குறையில்லாத இறைவன். ஒரு சமயம் கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது சிவனே தொடர்ந்து வெற்றி பெற்றதாக தன்னை அறிவித்துக் கொண்டார். அம்பாள் கோபம் கொள்ளவே சிவன் அவளை பசுவாக பிறக்கும்படி சபித்து விட்டார். அவள் தன் வடிவம் நீங்கி மன்னிப்பு தரும்படி சிவனிடம் வேண்டினாள். இத்தலத்தில் தம்மை வழிபட்டு வர சாபம் நீங்க பெறும் என்றார் சிவன். அதன்படி அம்பாள் பசுவின் வடிவில் இங்கு வந்து சிவனை வேண்டி தவமிருந்தாள். சிவன் அவளுக்கு காட்சி தந்து தன்னுடன் அணைத்துக் கொண்டு விமோச்சனம் கொடுத்தார். கோவாகிய பசுவிற்கு விமோச்சனம் தந்தவர் என்பதால் கோமுக்தீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். இது சுவாமியே நிகழ்த்தி அருளிய ஒரு திருவிளையாடல் தான். சுவாமி வேறு அம்பாள் வேறு அல்ல. எம்பெருமானுடைய சக்திதான் அம்பாளாக திருவுரு கொண்டிருக்கின்றது. சுவாமி எதற்காக தம்முடைய சக்தியையே பசு வடிவமாக்கி இங்கே இந்த ஸ்தலத்துக்கு தம்மை வழிபடச் செய்து அந்த வழிபாட்டின் பயனாக அந்த பசு வடிவில் இருந்த தம்முடைய சக்தியை மீண்டும் அந்த அம்பாள் வடிவிலே மாற்றி அருளினார். எதற்காக இந்த திருவிளையாடலை சுவாமி மேற்கொண்டார் அப்படின்னு நாம் சிந்திச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா, நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு சாபம் இருந்தாலும், பித்ரு சாபம், ரிஷி சாபம் உள்ளிட்ட பல்வேறு சாபங்களிலே எப்படிப்பட்ட ஒரு சாபம் இருந்தாலும், அதனால் எவ்வளவு கஷ்டத்தில் நாம் சிரமப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த ஸ்தலத்திற்கு வழிபட்டால் நிச்சயமாக அந்த சாபத்திலிருந்து நாம் விமோசனம் அடையலாம், எல்லா விதமான பேறுகளையும் நாம் பெறலாம் என்ற அந்த உண்மையை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் தம்முடைய சக்தியை கொண்டே ஒரு திருவிளையாடலை இங்கே நடத்தியிருக்கின்றார். திருமூலர் ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு மாரி 3000 வருஷம் யோக நிலையிலேருந்து பாடியிருக்கார். அதில் தான் நந்தி நகர் நவகோடி சித்தபுரம் ஆவுடு துறையானே அப்படின்னு திருமூலர் பாடியிருக்கார். இங்கே 108 கல்லான கட்டப்பட்ட நந்தி, உயரம் கூட பலிபீடம் கம்மி. இங்கே பிரதோஷ காலத்தில் வழிபாடு பண்ணால எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். அதில் தான் நந்தி இங்கே ரொம்ப விசேஷமானது. இதுதான் நந்தி நகர்னே பேர். முதல் செவத்துலலாம் நந்தியே இருக்காது. மூலஸ்தானத்திலே 2 நந்தி, ஒரு பலிபீடம். எல்லா ஊர்லேயும் முன்னாடி நந்தி இருக்கும், நடுப்புற கொடிமரம், கடைசியில் பலிபீடம் இருக்கும். இந்த ஊரில் முன்னாடி கொடிமரம், துவஜமரம்னு பேர். அதாவது வாழ்க்கையில் எப்போதுமே இந்த ஊரில் சுவாமி தரிசனம் பண்ணால் வாழ்க்கையில் ஏற்றங்களும் உண்டு, வாழ்க்கையில் மாற்றங்களும் உண்டு. சுவாமி செய்வார் கண்டிப்பாக. நம்ம ஃபஸ்ட்டு எங்கள் சுவாமியை நம்பணும், கோமுத்தீஸ்வர பெருமானை நம்பணும்.
திருஞான சம்பந்தர் இத்தலத்தில் தன் தந்தையார் சிவபாத விருதையருடன் சில காலம் தங்கியிருந்தார். அப்போது சீர்காழியில் யாகம் நடத்த வேண்டும் என சிவபாத விருதையர் விரும்பினார். எனவே யாகத்திற்கு பொன்னும் பொருளும் வேண்டும் என சம்பந்தரிடம் கேட்டார். சம்பந்தர் யாகத்திற்கு பொருள் வேண்டி பதிகம் பாடினார். சிவன் பூதகணங்கள் மூலமாக ஒரு பொற்கிழியை கொடுத்து அதனை இக்கோயிலில் உள்ள பலிபீடத்தில் வைக்கச் செய்தார். பொன் பெற்ற சிவபாத விருதையர் சீர்காழிக்கு சென்று யாகத்தை நடத்தி முடித்தார். இந்த பலிபீடம் நந்திக்கு அருகில் இருக்கிறது. இதனை சுற்றிலும் பொற்கிழி கொண்டு வந்த பூதகணங்கள் இருக்கிறது. சிவனிடம் வேண்டிக் கொண்டால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை. எந்த ஒரு சந்தோஷம் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கினாலும் அதுக்கு நாம் தர்மங்கள் பண்ணியிருக்கணும். அந்த அறங்களை செய்ய செய்ய தான் நமக்கு வாழ்க்கையில் இன்பங்கள் கிடைக்கும். இது எல்லா பெரியவர்களும் ஒருமனதாக சொன்ன உண்மை. அந்த அறங்களுக்கெல்லாம் கர்த்தாவாக இருக்கக்கூடிய அறக்கடவுள் அந்த தர்ம தேவதையே இங்கு வந்து வழிபட்டிருக்கு. இங்கே அம்பாளை பசு வடிவத்திலிருந்து மாற்றி தம்முடைய பாகத்திலே மீண்டும் சேர்த்து கொண்டார் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அம்பாள் கூட விநாயகரும் பசு வடிவிலே கூட வந்தார். அந்த விநாயகரையும் பசு வடிவத்திலிருந்து மாற்றி அருளினார் எம்பெருமான். அந்த விநாயகர் இந்த கோயிலுடைய வாசலிலே துணை வந்த விநாயகர் என்ற பெயரிலே இன்றும் எழுந்தருளி உள்ளார். அன்றைக்கு எழுந்தருள விநாயகர் இன்றும் இருக்கின்றார். அந்த தர்ம தேவதையே முதல்ல துணை வந்த விநாயகரை வழிபட்டு விட்டு தான் அதுக்கப்புறம் எங்கள் கோயிலில் உள்ள சுவாமி அம்பாளெல்லாம் வழிபட்டிருக்கார். இது ஸ்தலபுராணத்தில் சொல்லியிருக்குது. அப்போ தர்ம தேவதையே இங்கே வழிபட்டிருக்காருன்னா இங்கே நாம் வழிபட்டால் நமக்கு எவ்வளவு தர்மங்கள் சேரும், எவ்வளவு அறங்கள் பெருகும், வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷங்கள் பெருகும் அப்படிங்கிறத நாம் சொல்லாமலே புரிந்து கொள்ளலாம். துணை வந்த விநாயகரையும் அருகிலுள்ள சுப்பிரமணிய பெருமானையும் வழிபட்டு விட்டு உள்ளே வந்தால் ஆதி கோமுத்தீஸ்வரர் என்று மேற்கு பார்த்து ஒரு ஆலயமாக அவர் வீற்றிருக்கின்றார். அவரை வழிபட்டு தெற்கே நால்வர் பெருமக்கள் தேவார திருவாசகங்களை எல்லாம் அருளி செய்த நால்வர் பெருமக்களும் இங்கு வழிபட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சன்னதி உள்ளது. இன்னொரு தனிச்சிறப்பு என்னவென்றால் உலகம் போற்றும் பொதுமறையாகிய திருக்குறளை அருளி செய்த திருவள்ளுவருக்கு ஒரு தனி சன்னதி இங்கே இருப்பது ஒரு கூடுதல் சிறப்பாகும். ஆணவம், கண்மம், மாயை. ஆணவத்திலே நாம் அழுந்தி கிடந்திருக்கின்றோம். இறைவன் என்றிருக்கின்றானோ அதுபோல் அந்த உயிர்களெல்லாம் இருக்கின்றன. உயிர்களை யாரும் இறைவன் படைக்கவில்லை. இறைவன் படைத்து நமக்கு என்ன, இந்த உலகத்தை பஞ்சபூதங்கள் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த உடலை படைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வினையெல்லாம் கழிப்பதற்காகத்தான் நாமெல்லாம் திருக்கோயில் சென்று வழிபட வேண்டும். இங்கே பல சிறப்பான விழாக்கள் நடக்கின்றன. அதில் மகோற்சவமாக தை மாதத்தில் ரதசப்தமி பெருவிழா கொடியேற்றத்தோடு 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. அதில் 5ஆம் திருநாளில் திருமூலர் திருஞான சம்பந்தர் ஐதீக விழா நடக்கிறது. அந்த உலவாக்கிளி பதிகம் பாடி அந்த பொற்கிளி பெற்ற அந்த ஐதீக நிகழ்ச்சியானது இங்கே திருவிழாவாக நடத்தி காட்டப்படுகின்றது. அந்த மாதிரி சமயங்கள்லாம் நாம் இங்கே வழிபட்டால் அது இன்னும் பெரிய சிறப்பு. அண்ணாமலை வாழும் சிவமே
உந்தன் கமல நயனங்கள் அபயம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அண்ணாமலை வாழும் சிவமே உந்தன் கமல நயனங்கள் அபயம். அருட்பார்வை பார்த்தெனை ஆழ்கின்ற வேளையில், அருட்பார்வை பார்த்தெனை ஆழ்கின்ற வேளையில், உயிரில் உணர்வில் நான் கரைவேன், உயிரில் உணர்வில் நான் கரைவேன். சிவசங்கரா 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 சிவசங்கரா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அண்ணாமலை வாழும் சிவமே உந்தன் கமல நயனங்கள் அபயம். அண்ணாமலை வாழும் சிவமே. மலை சுற்றி வரும் நேரம் துயரில்லையே, மனம் சுற்றி விழும்போது சுகமில்லையே. மலை சுற்றி வரும் நேரம் துயரில்லையே, மனம் சுற்றி விழும்போது சுகமில்லையே. சிவனே சிவனே அருணாச்சலனே, ஹரனே ஹரனே கங்காதரனே, கருணை வேண்டுமையா. பிறவி எனும் பிணி தீர்த்திட வந்திடு ஞான ரூப சிவனே. ஒரு முறை உன்முக தரிசனம் தந்திடு வேதமான பரமே. சிவசங்கரா 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 சிவசங்கரா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அண்ணாமலை வாழும் சிவமே உந்தன் கமல நயனங்கள் அபயம். அண்ணாமலை வாழும் சிவமே. லிங்கேசன் உன் பாதம் பரபிரம்மே, அருணேசன் நின் கோவில் கைலாயமே. லிங்கேசன் உன் பாதம் பரபிரம்மே, அருணேசன் நின் கோவில் கைலாயமே. குருவே குருவே அருணை குருவே, ஒளியே ஒளியே உயிரின் ஒளியே, அருளை தாருமையா. சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர ஜோதி ரூபமணியே, ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஆதிநாத வெளியே. சிவசங்கரா 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 சிவசங்கரா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.
அண்ணாமலை வாழும் சிவமே உந்தன் கமல நயனங்கள் அபயம். அண்ணாமலை வாழும் சிவமே உந்தன் கமல நயனங்கள் அபயம். அருட்பார்வை பார்த்தெனை ஆள்கின்ற வேளையில், அருட்பார்வை பார்த்தெனை ஆள்கின்ற வேளையில், உயிரில் உணர்வில் நான் கரைவேன், உயிரில் உணர்வில் நான் கரைவேன். சிவசங்கரா 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 சிவசங்கரா. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அண்ணாமலை வாழும் சிவமே உந்தன் கமல நயனங்கள் அபயம். அண்ணாமலை வாழும் அன்பர் பெருமக்கள் அவசியம் இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டு வாழ்க்கையிலே எல்லா சிரமங்களும் தீரப்பெற்று நிம்மதியான சௌக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சுவாமியும் அம்பாளையும் வழிபட்டு கேட்டுக்கொள்கிறேன்.